பாலுக்கு பயந்த பூனை. ஒரு சமயம் கிருஷ்ணதேவராயர் நிறைய பூனைகளை வாங்கினார். அந்த பூனைகளை எல்லாம் மகாராணிக்கு மிகவும் பிடித்திருந்தது. கிருஷ்ணதேவராயர் தனது அமைச்சர்களிடம் அந்த பூனைகளை கொடுத்து வளர்க்கும்படி சொன்னார். பூனைக்கு பால் கொடுப்பதற்காக ஒரு கறவை மாடு எல்லோருக்கும் கொடுத்தார் கிருஷ்ணதேவராயர். மகாராணி தெனாலிராமனிடம், ராமா, இந்த பூனையுடன் இந்த பசுமாடு எடுத்துக்கொள். இந்த பூனைக்கு நிறைய பால் கொடுத்து நன்றாக வளர்க்க வேண்டும் என்று கூறினார். ஆகட்டும் மகாராணி, இந்த பூனையை நான் என் குழந்தையைப் போல பார்த்து கொள்கிறேன் என்று கூறினார் தெனாலி. சிறிது நாட்களுக்கு பிறகு பூனைகள் எல்லாம் எப்படி வளர்ந்துள்ளது என்று பார்ப்பதற்காக பூனைகளை எல்லாம் எடுத்து வர சொன்னாள் மகாராணி. அதில் தெனாலிராமனுடைய பூனை மிகவும் அழகாக கொழுகொழுவென்று இருந்தது. மகாராணி இதனால் ராமனிடம், ராமா, உன்னுடைய பூனை மிகவும் அழகாக கொழுகொழுவென்று இருக்கிறதே, இந்தா உனக்குத்தான் பரிசு என்று தெனாலிக்கு பரிசை கொடுத்தார். பூனை ஒரு நாள் கூட பால் குடிக்க நான் பார்த்ததே இல்லை. பின்பு எப்படி பூனை இவ்வாறு கொழுகொழுவென்று இருக்கிறது என்று கேட்டாள் மகாராணி. அதுவா மகாராணி, ஒரு நாள் பூனைக்கு பால் சூடாக வைத்து விட்டேன். அன்றிலிருந்து பூனை பால் குடிப்பதில்லை. அதிலிருந்து அவை எலிகளை பிடித்து உண்ண ஆரம்பித்து விட்டது. இதனால் என் வீட்டில் எலி தொல்லை குறைந்து குழந்தைகளுக்கு சத்தான பால் கிடைத்தது. பூனையும் நல்லா இருக்கு என்று கூறினார் தெனாலி. அதற்கு தெனாலியின் மனைவியும், ஆமா மகாராணி என்றார்.